Hello students, welcome back to Padida. So 12th standard physics topmost repeated 35 mark question இந்த வீடியோல பார்த்துடலாம். இன்னைக்கு மார்னிங் கம்ப்ளீட் லிஸ்ட் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் எல்லா 5 மார்க்ஸும் ஒரு சாப்டர்ல எந்தெந்த 5 மார்க் எத்தனை வாட் ரிப்பீட் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணிருந்தேன். அது பார்த்தீங்கனாலும் எல்லா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். பட் மேக்ஸிமம் டாப் 20 டாப் 30 இருந்து எவ்ரி இயர் வந்துருது. ஓகேவா 5 மார்க்ஸ். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 8 டைம்ஸ் ரிப்பீட்டட் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகணும். நம்பர் 1 கொஸ்டின் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சாப்டர் 5ல வந்து கொஸ்டின் நம்பர் 1 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 8 வாட் ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் அதே சாப்டர்ல ஸ்பெக்ட்ரம் பேஸ் பண்ண கொஸ்டின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. எமிஷன் ஸ்பெக்ட்ரமோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமோ ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து 8 வாட்டி வந்திருக்கு. ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் சாப்டர் 5ல கொஸ்டின் நம்பர் 8, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் போன வருஷம் கேட்டிருந்தாங்க, அப்போ இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 9 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இதுல எமிஷன் ஸ்பெக்ட்ரம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 7 டைம்ஸ் ரிப்பீட்டட் obtain the relationship between current and drift velocity. போன வருஷம் கேட்கல, அப்போ இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். 7 டைம்ஸ் ரிப்பீட்டட். இப்படிதான் நான் கெமிஸ்ட்ரிக்கு வந்து அந்த பேக்கிங் எஃபிஷியன்சி சொல்லியிருந்தேன் 99.9% வரும்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் வந்திருந்தது. அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும். ஸோ சாப்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 1 7 டைம்ஸ் ரிப்பீட்டட். இதே கொஸ்டின் வேற எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா obtain the relationship between current and drift velocity இப்படி கேட்டா 3 மார்க். மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்னு கேட்டா 5 மார்க்ல எழுதணும். ரெண்டுமே சேம் கொஸ்டின். மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் ஃபுல்லா எழுதணும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் பிளேன். இதுல ஆக்சியல் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் ரிப்பீட்டட், ஈக்குவட்டோரியல் பிளேன் 1 டைம் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்த்து நான் 7 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே சேர்த்து வந்து நீங்க படிச்சுக்கோங்க. போன வருஷம் வரல, இந்த வருஷம் வர்றதுக்கு சான்ஸ் வந்து அதிகம். ஓகேவா. நெக்ஸ்ட் 6 டைம்ஸ் ரிப்பீட்டட் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. இது போன வருஷம் கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா வெரி இம்பார்ட்டன்ட். 4 கேஸ் இருக்கும். 1 5 மார்க்ல வரும். அப்படி 5 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க்ல கேட்பாங்க. இதுல அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 கேஸ் வந்து இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் ஒயர் போன வருஷம் கேட்டிருந்தாங்க. 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. இதுல நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபினைட் பிளேன் ஷீட். இது 2 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 11 கொஸ்டின் நம்பர் 12 சாப்டர் 1ல இது. ஓகேவா. இது இல்லாம இன்னும் 2 கேஸ் இருக்கும். அது 3 மார்க்ல கேட்பாங்க. அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ் வித் பொட்டன்ஷியோமீட்டர் போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல வந்தது. இப்போ டாப் 10ல போன வருஷத்துல எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் கொஸ்டின் சாப்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 8 ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ் ரிப்பீட்டட். கொஸ்டின் நம்பர் 16 சாப்டர் 3. இப்போ இந்த கொஸ்டின் எப்போ இதுக்கு முன்னாடி போன வருஷம் கேட்காத கொஸ்டின்லாம் இந்த இயர் வரதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இந்த கொஸ்டினும் இந்த இயர் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். நெக்ஸ்ட் அகைன் 6 டைம்ஸ் ரிப்பீட்டட். இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் நீங்க 99.9% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Show that mathematically the rotation of a coil in magnetic field over one rotation induces an alternating EMF அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர் 11 சாப்டர் 4ல இதே கொஸ்டின் வேற எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஆஃப் EMF by changing orientation of the coil இப்படியும் கேட்பாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 11 சாப்டர் 4ல இதுவும் 99.9% வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். போன வருஷம் வரல. நெக்ஸ்ட் 5 டைம்ஸ் ரிப்பீட்டட் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் நீங்களே நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க. சாப்டர் 1 கொஸ்டின் நம்பர் 22 Wheatstone bridge very important. Chapter 2 question number 6 magnetic field due to long straight conductor carrying current. Chapter 3 question number 2. So இந்த கொஸ்டின்லாம் போன வருஷம் வரல, இந்த இயர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. Find out phase relationship between voltage and current. இதுவும் very important question. RLC series question. Pythagoras theorem பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் போடணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸி. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இதுக்கு முன்னாடி இந்த உங்களுக்கு ஒன்று இந்த கொஸ்டின் சேம் ரெண்டுமே சேம் சாப்டர் தான். சாப்டர் 4ல ஒன்று இந்த கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்எல்சி கொஸ்டின் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்க கொஸ்டின் பேப்பர்ல. நெக்ஸ்ட் அகைன் 5 டைம்ஸ் ரிப்பீட்டட் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பேண்ட் வித் கொஸ்டின் நம்பர் 5 டைம்ஸ் ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் டேவிஸ் அண்ட் ஜாம்பர் எக்ஸ்பெரிமெண்ட் போன வருஷம் அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. நான் கொஸ்டின் பேப்பர் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்க மற்ற கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு, பிசிக்ஸ் மட்டும் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், தேடி பார்க்கணும். ஸோ டேவிஸ் அண்ட் ஜாம்பர் வெரி இம்பார்ட்டன்ட். பட் போன வருஷம் அந்த மாதிரி தான் ஞாபகம். கொஸ்டின் நம்பர் 13 சாப்டர் 6 அப்ளை தி லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்திருந்தது. கொஸ்டின் நம்பர் 10 சாப்டர் 6. நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் ரிப்பீட்டட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். சாப்டர் 1ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 4 டைம்ஸ் ரிப்பீட்டட். உங்களுக்கு சாப்டர் 1ல போன வருஷம் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு எலக்ட்ரிக் டைபோல் கேட்கலாம், அப்படி இல்லை இந்த கொஸ்டின் கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் 1ல. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதுவும் லாஸ்ட் இயர் கேட்ட மாதிரி தான் ஞாபகம். 3 மார்க்ல எதுலையோ. கொஸ்டின் நம்பர் 6 சாப்டர் 5. நெக்ஸ்ட் அப்டைன் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அண்ட் மென்ஷன் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ்.
இது போன வருஷம் வரல, இதுக்கு பதிலாக ஃபீஸும் கேட்டிருந்தாங்க இதே லெசனில், அதுவும் நம்ம போன வருஷம் கொடுத்துருந்தோம். இந்த கொஸ்டின் அப்போ வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். 4 times repeated. Question number 7. Discuss the spectral series of hydrogen atom, chapter 9, question number 4. Next, 3 times repeated. Working of cyclotron, chapter 3, question number 8. Construction working of transformer, question number 15, chapter 4. Mirror equation, chapter 5, question number 1. Einstein photoelectric equation with necessary explanation, very important question, chapter 8, question number 8. Next, working and principle, working of electron microscope, chapter 8 la 3 times repeated. Next, 2 times போயிடலாம். Magnetic field produced along the circular coil அப்படின்னு சொல்லிட்டு question number 3, chapter 3, important தான். Magnetic field at a point on the axial line, question number 5, chapter 3. Phase relationship between pure inductive circuit. இந்த inductive circuitலாம் வந்து 3 மார்க்ல கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம். RLC தான் இதுல இம்பார்ட்டன்ட். இண்டக்டிவ், ரெசிஸ்டிவ், இந்த கொஸ்டின்லாம் நீங்க வந்து 3 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 18, சாப்டர் 4, ஃபீஸு மெத்தட் போன வருஷம் கேட்டிருந்தாங்க. டிஸ்கிரைப், இந்த கொஸ்டின் வந்து ஃபீஸு மெத்தட்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரைப் அ மெத்தட் டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் லைட் இப்படியும் கேட்பாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு விட்டு வந்துடக்கூடாது. சாப்டர் 6ல கொஸ்டின் நம்பர் 2, பட் போன வருஷம் வந்திருந்தது. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து பேண்ட் வித்து அதான் அதிகமாக ரிப்பீட் ஆச்சு. இது செட்டப், இதெல்லாம் 2 times தான். சாப்டர் 6ல போய் பார்த்துக்கோங்க. இது வந்து செட்டப். நெக்ஸ்ட் திரும்ப 2 times ரிப்பீட்டட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், சாப்டர் 6ல கொஸ்டின் நம்பர் 12. ஒர்க்கிங் ஆஃப் ஃபோட்டோ எமிசிவ் செல் போன வருஷம் வந்திருந்தது. 3 மார்க்ல கேட்டிருந்தாங்க. நாளைக்கு 3 மார்க் 5 மார்க் எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை. ஸோ லெசன் சாப்டர் 8ல கொஸ்டின் 10. நெக்ஸ்ட், எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ஃபார் எலிவேஷன் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் யூசிங் போர் ஆட்டம் மாடல், சாப்டர் 9ல கொஸ்டின் நம்பர் 3. மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட், சாப்டர் 9, கொஸ்டின் நம்பர் 2. உங்களுக்கு மேக்ஸிமம் 3 times ரிப்பீட்டட்லேயே முக்கால்வாசி கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், 10th லெசன் வெரி இம்பார்ட்டன்ட். கம்மியாக வந்துருக்குன்னு பார்க்காதீங்க, ஈஸியாக இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு எப்படி நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து 13, 14, 15 வரும்னு சொல்லியிருந்தேன். ஹார்மோன்ஸ் வந்திருந்தது, டெரிலின் வந்திருந்தது. அதே மாதிரி 10th லெசன் வந்து ஈஸி லெசன் வரும். அதுலேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன், 5th லெசன், 10th லெசன் 3 லெசன் ரொம்ப ஈஸி. ஸோ 10th லெசனில் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதில் வெரி இம்பார்ட்டன்ட் டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆம்பிளிஃபயர், அதே மாதிரி டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர் 10. இதில் ஆம்பிளிஃபயர் தான் கொஸ்டின் நம்பர் 10. சுவிட்ச் அது பக்கத்தில் முன்ன பின்ன எங்கேயா இருக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒர்க்கிங் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரும் பார்த்துக்கோங்க, ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரும் பார்த்துக்கோங்க. இதில் ஃபுல் வேவ் வந்து கொஸ்டின் நம்பர் 4, ஆஃப் வேவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. சாப்டர் 10ல வந்து நம்ம சாப்டர் வைஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்கறது நல்லது. சிம்பிள் சாப்டர், ஈஸி சாப்டர். மெயினாக இதில் வந்து டிமார்கன்ஸ் தியரம் இருக்கும், வெரி இம்பார்ட்டன்ட். போன வருஷம் ஆனால் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 34 கொஷின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட் ரிப்பீட்டட் 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்ட அடிஷ்னல் கொஷின் உங்களால் முடிஞ்சா மேக்ஸிமம் வந்துருது. 5 மார்க்ஸ் வந்து கெமிஸ்ட்ரிக்கே மோஸ்ட் ரிப்பீட்டட்ல 4 கொஷின் 5 மார்க்லேருந்து மோஸ்ட் ரிப்பீட் 5 மார்க்லேருந்து வந்திருந்தது. எல்லா சப்ஜெக்டும் அப்படிதான். மோஸ்ட்டாக ரிஸ்க் எடுக்காமல் எல்லாத்தையும் படிக்க முடிஞ்சா படிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? பட் 3 மார்க் 2 மார்க் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சா ஆகணும். கெமிஸ்ட்ரியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 மார்க் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். 3 மார்க் ஓரளவுக்கு மோஸ்ட் ரிப்பீட்னு வந்தது. நம்ம கெமிஸ்ட்ரி 3 மார்க் வந்து 5 கொஸ்டின் மோஸ்ட் ரிப்பீட்னு வந்தது. 2 மார்க் வந்து 4 கொஸ்டின் கம்பல்சரி சம்மோட மோஸ்ட் ரிப்பீட்டட்ல இருந்தே வந்திருந்தது. ஸோ அவ்வளோதான், ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வந்து கம்பல்சரி கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ்லாம் வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.